சென்னை சென்ட்ரல் ஸ்टेशनல வந்து अनाउंसरா இருந்தார். गाड़ी नंबर 314 बेंगलुरु से रवाना हुआ गाड़ी चेन्नई में और 2 घंटे में पहुंचेगा. வண்டி எண் 3414 பெங்களூரிலிருந்து சென்னை வரும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்து சேரார். இந்த மாதிரி ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். எனக்கு என்னன்னா, சரி இது நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா அப்போ சிசிடிவி இருக்கும் சென்ட்ரலில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். நிறைய பேர் வராங்கல்ல, இதில் எவனாவது நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே பார்ப்போம், சார் நீங்கள் வந்து அனௌன்சர் தானே அப்படின்னு கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அது பண்ணோம். அது ஒரு 4 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்போ வந்து நைட்டு லாஸ்ட் ட்ரெயின் வந்து ஹவுரா மேல், ஃபர்ஸ்ட் ட்ரெயினும் ஹவுரா மேல் தான். ராத்திரி 11 மணிக்கோ ஏதோ வரும் அந்த ட்ரெயின் கல்கட்டாவிலேருந்து. காலையில் 4:20 கிளம்பும் இஃப் ஐம் ரைட். இந்த 3 ஹவர் கேப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிசிடிவி உள்ளே வச்சுருப்பாங்கள்ல, அவங்க ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, நிறுத்திட்டாங்க. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.